ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவகர்ணர்களை போற்றி. தனுசு ராசி நேர்களுக்கு வணக்கம். தனுசு ராசி மூலம், போராடம், உத்திராடம், 1ஆம் பாதம் அடங்கிய ராசி மண்டலம். நேரில் இந்த வீடியோ பதிவில் தனுசு ராசிக்கு மற்ற ராசி நேர்கள் எப்படி கோஆர்டினேட் பண்ணுவாங்க, மற்ற ராசி நேர்கள் எப்படி உதவுவாங்க, எப்படி அவங்களுடைய உதவி எப்படி இருக்கும். இப்போ 12 ராசி இருக்குது தனுசு ராசி சேர்த்து, சரியா? உங்கள் ராசி போக மீதி 11 ராசி இருக்குது. இப்போ தனுசு ராசியில் பிறந்தவங்க குடும்ப உறவாக இருந்தாலும் சரி, உத்தியோகம், தொழில், எங்கே போனாலும் சரி, வீட்டை விட்டு வெளியே போனால் 1008 உறவு இருக்கும். 1000 பேரை சந்திப்போம், தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக. ஸோ ஒவ்வொருத்தரும் நமக்கு எப்படி உதவி பண்ணுவாங்க அதை ராசி ரீதியாக சொல்ல போகிறேன். ஒவ்வொரு ராசியுமே தனுசு ராசிக்கு உதவி பண்ணும். எல்லா ராசியுமே நண்பர்கள் தான், ஆனால் எல்லா விஷயத்திலும் நண்பராக இருக்க மாட்டாங்க. சில விஷயத்தில் உங்களுக்கு உடன்பட்டு போவாங்க, சில விஷயத்தில் மாறி இருப்பாங்க. அதனால் தனுசு ராசிக்கு நண்பன் யார், உதவி யார், தனுசு ராசிக்கு யார் கை கொடுப்பா, யார் காலை வருவா, யார் உங்களுக்கு ஆதரவு கொடுப்பா, யார் உங்கள் தோளில் கை போடுவா, யார் உங்கள் முதல்ல குத்துவா, இதை பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது ஒவ்வொரு ராசியுமே உங்களுக்கு சில நன்மைகள் பண்ணுவாங்க, தீமைகளும் பண்ணுவாங்க. கலந்து தான் இருக்கும். குணம் நாடி குற்றம் நாடி அதில் மிக நாடி மிக்க குழல். எல்லாத்துக்கிட்டேயும் எல்லா விதமான தகவல்களும் கலந்து தான் இருக்கும். நீங்கள் அதில் நல்லதை எடுத்துக்கணும். ஸோ இந்த வீடியோ பதிவில் தனுசு ராசிக்கு மற்ற ராசியோடைய நட்பு எப்படி இருக்கும், எதிர்ப்பு எப்படி இருக்கும், சரியா? நேரில் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வாழ்நாள் முழுக்க பிரயோஜனமாக இருக்கும். ஆண் பெண் இருபாலருக்குமே நல்லாயிருக்கும். மற்ற ராசி நேயர்கள் உங்கள்கிட்ட எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க அதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தனுசு ராசிக்கு பொதுவாக தனுசு ராசி சேர்த்து 12 ராசி. அப்படி பார்க்கும்போது மகரத்துலேருந்து நான் ஆரம்பிக்கிறேன். தனுசு ராசிக்கு 2ஆம் இடம் மகரம். மகர ராசி எப்படி சார் இருப்பாங்க அப்படின்னா, எந்தெந்த விஷயத்தில் உடன்படுவாங்க, எந்தெந்த விஷயத்தில் உங்களுக்கு எதிர்ப்பு இருப்பாங்க, எந்தெந்த விஷயத்தில் தீவிரமாக ஆதரவு பண்ணுவாங்க, எந்தெந்த விஷயத்தில் தீவிரமாக எதிர்ப்பாங்க, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மகரம், கும்பம், மீனம், மேசம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, இப்படி உங்கள் ராசி சேர்த்து 12 ராசி நேயர்களுமே உங்களுக்கு எப்படி கோஆர்டினேட் பண்ணுவாங்க அதை பற்றி இந்த வீடியோவில் கொஞ்சம் எலாபரேட்டாக பார்க்க போகிறேன். உங்களுக்கு எது சந்தேகம் இருந்தால் கேட்கலாம். சார், எங்கள் வீட்டில் இந்த ராசிக்காரர் இருக்கிறாரு, இவர்கிட்ட இது மாதிரி பிரச்சனை இருக்குது, இதுக்கு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு உண்டான காரியம் சொல்லுவேன். அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும், இந்த தெய்வத்தை கும்பிடணும், அதுக்கு என்ன காரியம் பரிகாரம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவேன். கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. ஏன்னா சில பேருக்கு சில பிரச்சனைகள் இருக்கும். அதாவது தீராத பிரச்சனைக்கு தான் கேட்கணும். சில பிரச்சனை டெம்பரவரியாக வந்துட்டு போகும், அதுக்கெல்லாம் கேட்கக்கூடாது. ஒருத்தர்லாம் கேட்குறாரு, சார் எனக்கு அடிக்கிற காய்ச்சல் அடிக்கிறது, அதுக்கு என்ன செய்யலாம்னு. காய்ச்சல் அடிக்கிறது, மண்டை அடிக்கிறது, வயிற்று வலி வரதெல்லாம் எல்லாத்துக்கும் ஜகஜம் உள்ளதான். அப்படி கேட்கக்கூடாது. எனக்கு தீராத வியாதி இருக்குது சார், ஒரு பெட்டை 4 பெட்டை வியாதி இருக்குது, அது குணமே ஆக மாட்டேங்குது, அதுக்கு என்ன செய்யலாம், என்ன வழிபாடு பண்ணலாம்னா அதுக்கு வழிபாடு பரிகாரம் சொல்லலாம். வெயில் அதிகமாக இருக்குது, தண்ணித்தாங்க அதிகமாக இருக்குன்னு கேட்டால் அதுக்கெல்லாம் பலன் சொல்ல முடியாது. வெயில் அலைஞ்சால் தண்ணித்தாங்க எடுக்க தான் செய்யும். அதெல்லாம் இயற்கை, சரியா? நம்ம உடலுக்கு உள்ளதை சில இது தேவைப்படும். உடம்புல உள்ள சில உடம்புல சில சத்து குறைபாடு இருந்துச்சுன்னா சில பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். அதுக்கு நம்ம டாக்டரை பார்த்து நம்ம மருந்து மாத்திரை சாப்பிட்டோம்னா சரியாக போயிடும். அதெல்லாம் டெம்பரவரியாக வர பிரச்சனைகள். ஆனால் நிரந்தரமாக வர பிரச்சனைக்கு தான் நம்ம ஜாதகத்தில் பார்க்க முடியும், பரிகார வழிபாடு சொல்ல முடியும். ஓகே நேர்களே, இப்போ தனுசு ராசிக்கு மகர ராசிக்காரங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க, மகர ராசிக்காரங்களுடைய உதவி எப்படி இருக்கும், உபத்திரம் எப்படி இருக்கும், அதை பற்றி பார்க்க போகிறோம். மகர ராசினியர்கள் எப்படி சார் இருப்பாங்க அப்படி பார்த்தோன்னா, மகர ராசினியர்கள் உங்கள் குடும்பத்துக்கு நல்லா உதவி பண்ணுவாங்க. ஆரம்பகால நண்பனாக இருந்தால் நல்லா உதவி பண்ணுவாங்க. ஆரம்ப கல்வி படிக்கும்போது நல்லா உதவி பண்ணுவாங்க. நீங்கள் பள்ளிக்கூடத்தில் படிக்கிறீங்க, இந்த வீடியோ கேட்குற நேரம் ஒரு 15 வயசு ஆகுதுன்னா பள்ளிக்கூடத்தில் படிக்கிற படிப்புக்கு நல்லபடியாக இருப்பார், கூட நல்லபடியாக இருப்பார். அது மாதிரி உங்கள் வீட்டு நண்பராக இருப்பார், கூட பழக்க வழக்கத்தில் நல்லா இன்வால்மெண்ட்டாக இருப்பார், பொருளாதாரத்துக்கு உதவுவார், குடும்பத்துக்கு வேண்டியவராக இருப்பார். அதே மாதிரி உங்கள் தாய் பேச்சையும் கேட்பார், தாய்க்கு அனுசரித்து போவார். உங்கள் தாய் வீடு உறவுகள், மற்ற உங்கள் வீடு, மனை, குடும்பம் இது சம்மந்தப்பட்ட காரியத்துக்கு மகர ராசினியர் நல்லா உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பார். அதே மாதிரி உங்கள் பிள்ளைகள் விஷயத்தில் நல்லா அணுக்கரமாக இருப்பார். உங்கள் பிள்ளைகளுடைய நலன்கள் அதில் மகர ராசினியர்கள் ரொம்ப அக்கறையாக இருப்பாங்க. அதுபோக உங்கள் அதிர்ஷ்டத்தை கை கொடுப்பாங்க. நீங்கள் ஒரு அதிர்ஷ்டத்தை தேடி ஒரு இடத்துக்கு போகிறீங்க, அதே மாதிரி தாப்பன் வழியில் சார் காரியங்கள் பண்ணுறீங்க, சரியா? அதுபோக கோயில் குளத்துக்கு போகிறீங்க, பூஜை புனஸ்காரம் பண்ணுறீங்கன்னா அதுக்கு மகர ராசினியர்கள் சப்போர்ட் பண்ணுவாங்க. மகர ராசினியர்கள் உங்களுக்கு பக்கத்தில் இருந்தாங்கன்னா அதிர்ஷ்டம் நல்லபடியாக கை கொடுக்கும், சரியா? மகர ராசி நேரில் வச்சுக்கிட்டிங்கன்னா லக்கு சம்மந்தப்பட்ட காரியங்கள் நல்லாயிருக்கும். இப்போ நீங்கள் மகர ராசி நேர் கல்யாணம் பண்ணியிருக்கிறீங்க, கணவன் மனைவியாக இருக்கிறீங்க, 2 பேரும் சேர்ந்து ஏதோ ஒரு ஆரம்பிச்சுன்னு வச்சுங்களேன், லக்காக இருக்கும், அதிர்ஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி உத்தியோக ரீதியாக நல்லா உதவி பண்ணுவாங்க. நீங்கள் உத்தியோகத்தில் பார்க்குறீங்க, உங்களுக்கு மேலே அதிகாரி கீழே அதிகாரி மகர ராசி இருந்தால் நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க, நல்லா கோஆர்டினேட் பண்ணுவாங்க. தொழிலே நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. தொழில், வியாபாரம், மற்ற ட்ரேடிங், வணிகம் எல்லாத்துலேயுமே நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. அதில் லாபத்துக்கும் நல்லா பங்கெடுப்பாங்க. தொழில் பண்ணி லாபமாக வர்றதுக்கும் நல்லா இருப்பாங்க. ஸோ தொழிலை நீங்கள் அவரை பார்ட்னரை போட்டுட்டிங்கன்னா, மகர ராசி நேரில் பார்ட்னரை போட்டிங்கன்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. லாபத்துக்கு நல்லா உறுதுணையாக இருப்பாங்க. தூரதேச அமைப்புக்கு நல்லா இருப்பாங்க. வெளிநாடு, வெளிமாநிலத்துக்கு போனாலுமே அவங்க நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. உங்கள் வளர்ச்சிக்கு நல்லா ஒரு உறுதுணையாக இருப்பாங்க. அதுபோக உங்களுக்கு எதிர்பாராமல் நடக்கிற சில சம்பவங்கள், வம்பு வழக்கு பிரச்சனைகளும் அவங்க நல்லா சொல்கிறா இருப்பாங்க, நல்லா உங்களுக்கு துணையாக இருப்பாங்க.
சரி, இப்போ மகர ராசி நேயர்கள் எந்தெந்த விஷயத்தில் உங்களுக்கு பிரச்சனை இருப்பாங்க, இதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து உதவியாக இருப்பாங்க. சில விஷயத்தில் பிரச்சனை இருப்பாங்க. இதுதான் தனி மனிதனோட வாழ்க்கை. அதாவது நம்ம வீட்டிலேயே சில பேர் இருப்பாங்க, சில விஷயத்துக்கு ஒத்துக்குருவாங்க, சில விஷயத்துக்கு ஒத்துக்க மாட்டாங்க. இப்போ நீங்கள் ஒரு தனுசு ராசியில் பிறந்திருக்கிறீங்க, ஒரு 30-35 வயசு ஆகுது, உங்கள் அப்பா ஒரு 70 வயசில் இருக்கிறாரு. சில விஷயத்துக்கு ஒத்து போவார், சில விஷயத்துக்கு ஒத்து போக மாட்டார். ஏன்னா அவர் ராசி அப்படி இருக்கும். சரியா? அது மாதிரி தான் சில ராசிக்காரங்கள் சில விஷயத்துக்கு ஒத்து போவாங்க. அதை வந்து நண்பன் எடுத்துக்கலாம், நட்புன்னு எடுத்துக்கலாம். ஒத்து போகாத விஷயத்தில் வந்து எதிர்ப்பாளர், எதிரின்னு எடுத்துக்கலாம். சரியா? நீங்கள் எதிரினா யாரோ ஒருத்தர் நம்மளை கட்டி எடுத்து குத்த வராரு, ஈட்டியை தூக்கி அடிக்க வராரு அப்படின்னு நினைக்கக்கூடாது. கம்பை எடுத்து அடிக்க வராரு நினைக்கக்கூடாது. எதிரின்னு என்னென்னா அந்த விஷயத்தில் அவங்க எதிர்ப்பு திருப்பாங்க. அவங்க கருத்து வேறு மாதிரி இருக்கும், உங்கள் கருத்தோட ஒத்து போக மாட்டாங்க, அவங்க தான் எதிரி. சரியா? நட்புன்னா என்ன, உங்கள் பேச்சை கேட்பாங்க, உங்கள் கூட சேர்ந்து கோஆர்டினேட் பண்ணுவாங்க, உங்கள் வளர்ச்சிக்கு வந்து உறுதுணையாக இருப்பாங்க. இப்படி தான் எடுத்துக்கணும். இந்த வீடியோ தலைப்பை இப்படி தான் போடுவேன் நான். சரியா நேயர்களே? தனுசு ராசிக்கு வந்து உங்கள் நண்பன் யார், எதிரி யார், முதல்ல இதை தெரிந்து கொள்ளுங்கள். தனுசு அப்படின்னா நான் தமிழ் போடுவேன், அதுக்கேற்ற மாதிரி தான் டைட்டில் போடுவேன். ஸோ மகர ராசி நேயர்கள் வந்து எந்த விஷயத்தில் சார் உங்களுக்கு வந்து ஆப்போசிட்டாக இருப்பாங்க அப்படி பார்த்தோம்னா, உங்கள் தனிப்பட்ட பேச்சை கேட்க மாட்டாங்க. சில விஷயத்தில் வந்து உங்கள் பேச்சை வந்து இக்னோர் பண்ணிடுவாங்க, தவிர்த்துருவாங்க. உங்கள் பேச்சு வந்து அவங்களுக்கு காதில் ஏறாது, செவி சாய்க்க மாட்டாங்க. அதுபோக வந்து உங்கள் சகோதர விஷயத்தில் அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்க மாட்டாங்க. உங்கள் இளைய சகோதரர், தம்பி, தங்கச்சி விஷயத்தில் நல்லா இருக்க மாட்டாங்க. இப்போ நீங்கள் தனுசு ராசி மகர ராசி நேரில் லைஃப் பார்ட்னர் இருக்கார் வச்சுக்கோங்களேன், உங்கள் தம்பி தங்கச்சி விஷயத்தில் அந்த அளவுக்கு இணக்கமாக இருக்க மாட்டாங்க. அதுபோக உங்கள் லைஃப் பார்ட்னர் விஷயத்தில் நல்லா இருக்க மாட்டாங்க. கணவன் மனைவி உறவுலையும் நல்லபடியாக வர மாட்டாங்க. லைஃப் பார்ட்னர், நண்பர்கள், சொந்த பந்தம், இணக்க விஷயத்துலையும் நல்லபடியாக இருக்க மாட்டாங்க. அதே நேரத்தில் வந்து அப்பா பேச்சை கேட்க மாட்டாங்க. சரியா? அப்பா பேச்சை கேட்க மாட்டாங்க. உங்கள் அப்பா வழி உறவு முறை விஷயத்தில் சில பிரச்சனைகள் கொடுப்பாங்க. அதுபோக வந்து சில தர்ம காரியங்கள் நீங்கள் பண்ணுறீங்க, சோசியல் ஒர்க் பண்ணுறீங்கனாலும் அதுக்கு வந்து அவங்க உடன்பட மாட்டாங்க. அதுபோக சில விஷயத்தில் உங்களுக்கு அலைச்சலை கொடுப்பாங்க, தொல்லையை கொடுப்பாங்க, விரயத்தை கொடுப்பாங்க. மகர ராசி நேரில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா அவங்களால உங்களுக்கு சில நேரத்தில் விரயம் இருக்கும், அலைச்சல் இருக்கும், சில பணம் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்து மகர ராசிக்கிட்ட இருந்து வர்ற டிமெரிட்ஸ், அவங்ககிட்ட வர்ற கெடுபலன்கள். சரியா? இந்த மாதிரி விஷயத்தில் அவங்க எதிர்ப்பாக தான் இருப்பாங்க. ரைட் நேர்களே. இப்போ அடுத்து வந்து கும்பராசிக்கும் தனுசு ராசிக்கு எப்படி இருக்கும்? கும்பராசி நேயர்கள் எந்தெந்த விஷயத்தில் உதவி பண்ணுவாங்க அப்படி பார்த்தோம்னா, உங்கள் மேலே ரொம்ப அக்கறையாக இருப்பாங்க. உங்கள் தனிப்பட்ட விஷயத்தில் நல்லா அக்கறையாக இருப்பாங்க. உங்கள் வெல்த்தை நல்லா ரெடி பண்ணுவாங்க. உங்களுக்கு வெல்விசராக இருப்பாங்க. உங்கள் வெல்த்து மேலே ரொம்ப அக்கறையாக இருப்பாங்க. உங்கள் காரிய அனுகூலத்துக்கு கூட இருப்பாங்க. நீங்கள் ஒரு காரியத்தை செஞ்சீங்கன்னா ஆரம்ப கட்டத்தில் நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க, அதை வந்து ஊக்குவிப்பாங்க, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. குடும்ப நலன் சார்ந்த விஷயத்தில் அக்கறையாக இருப்பாங்க. உங்கள் ஹெல்த்தை நல்லா பேணி காப்பாங்க. உங்கள் உடல்நலம், அக்கறை இதிலெல்லாம் நல்லபடியாக வச்சுக்குருவாங்க. நீங்கள் வாங்குகிற வண்டி, வாகனம், வீடு, மனை இதுக்கும் சப்போர்ட் பண்ணுவாங்க. விவசாயம் பண்ணுறீங்கன்னா விவசாயத்துக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க கும்பராசி நேயர்கள். உத்தியோகத்திலும் சிறப்பாக இருப்பாங்க. சரியா? உத்தியோகத்தில் வந்து உங்களுக்கு நல்லா உறுதுணையாக இருப்பாங்க, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. திருமண உறவிலும் நல்லா இருப்பாங்க. கணவன் மனைவி உறவு, நண்பர்கள், சொந்த பந்தம் இதில் நல்லா இருப்பாங்க. கூட்டு தொழில், பங்கு சந்தை, ஷேர் மார்க்கெட் நல்லா இருப்பாங்க. அப்பா வழி உறவுகளை பேணி வைப்பாங்க. அப்பா வழி உறவு, நீ செய்கிற தான தர்மம், நீ செய்கிற காரியங்கள், பூஜை புனஸ்காரம் எல்லாத்துக்கும் கூட வருவாங்க. தர்ம லாபஸ்தானத்துக்கு வருவாங்க. ஒரு தொழில் பண்ணுறீங்க, அதுக்கு லாபஸ்தானத்துக்கு நல்லா இருப்பாங்க. ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறதுக்கு நல்லபடியாக வருவாங்க. அது தொழில் பண்ண முடியாது. உங்கள் வாழ்க்கையில் எதனாச்சும் நீங்கள் வந்து ஒரு சக்ஸஸ் ஆகி பணத்தை சேமித்து வச்சு ஒரு ப்ராஃபிட்டை கொண்டு போகிறீங்கன்னா அதுக்கு வந்து ஏதோ அவங்களால முடிஞ்ச அளவு சில உதவி பண்ணுவாங்க. அதுக்கு வந்து சில ஐடியா கொடுப்பாங்க. அதுபோக வந்து அவங்க வந்து என்ன சொல்கிறது, உங்களுக்கு ஒரு தூரதேச அமைப்புக்கு நல்லா இருப்பாங்க. வெளிநாடு, வெளிமாநிலத்துக்கு போனீங்கன்னா அதுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. எதுவும் அலைஞ்சு திரிஞ்சு காரியம் பண்ணாங்கன்னா அதுக்கு தோல் கொடுப்பாங்க. ஒரு காரியத்துக்காக நீங்கள் வெளியூர் போகிறீங்க, வெளிநாட்டுக்கு போகிறீங்க அப்படின்னா அவங்கள நீங்கள் வந்து அட்வைஸரை வச்சுக்கலாம், அவங்க பேச்சை கட்டுக்கலாம். தொலைதூர பிரயாணங்கள், தொலைதூர சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு அவங்க வந்து நல்ல உறுதுணையாக இருப்பாங்க. சரி, இப்போ வந்து கும்பராசி நேயர்கள் எந்த விஷயத்தில் உங்களுக்கு ஒத்துப்போக மாட்டாங்க, எந்த விஷயத்தில் எதிர்ப்பாக இருப்பாங்க அப்படி பார்த்தோம்னா, உங்கள் குடும்ப விஷயத்துக்கு ஒத்துப்போக மாட்டாங்க. உங்கள் குடும்பத்தில் எதுவும் பிரச்சனைனா கண்டுக்க மாட்டாங்க, தனியாக ஒதுங்கிடுவாங்க. அது மாதிரி உங்களுக்கு பணப்பழக்கம், கேஷ் ஃப்ளோ இருந்தாலும் அதை கண்டுக்க மாட்டாங்க. நீங்கள் கடன் பண்ணுறீங்க, கஷ்டப்படுறீங்க, பணத்துக்கு கஷ்டப்படுறீங்கனாலும் அவங்க கண்டுக்காமல் போயிட்டு இருப்பாங்க. அது மாதிரி நீங்கள் ஒரு காரியம் பண்ணுறீங்க, கோயில் குளத்துக்கு போகிறீங்க, பூஜை புனஸ்காரம் பண்ணுறீங்க அப்படின்னாலும் அவங்க கூட வர மாட்டாங்க. அவங்க பாட்டு அவங்க விஷயத்துக்கு போயிடுவாங்க. அதுமாதிரி உங்கள் பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையாக இருக்க மாட்டாங்க. கும்பராசி நேயர்கள் உங்கள் பிள்ளைகள் விஷயத்தில் அந்தளவுக்கு அக்கறையாக இருக்க மாட்டாங்க, செவி சாய்க்க மாட்டாங்க. தூரதேச தொழில் பண்ணுறீங்க, வெளிநாட்டு வெளிமாநில தொழில் பண்ணாலும் அந்தளவுக்கு சிறப்பாக இருக்க மாட்டாங்க. அதுமாரி உங்களுக்கு உண்டான கஷ்டம், நஷ்டம், மற்ற சில முக்கியமான இக்கட்டான நிலையிலையும் தோல் கொடுக்க மாட்டாங்க. அவங்க வேலையை போயிட்டு உங்களை அம்போன்னு விட்டுட்டு போயிடுவாங்க. ஸோ கும்பராசி நேயர்கள் இது மாதிரி விஷயத்தில் வந்து தனுசு ராசி நேயர்களை கன்சிடர் பண்ண மாட்டாங்க. தொழில் வியாபாரத்தில் அந்தளவு இணக்கமாக இருக்க மாட்டாங்க. அவங்ககிட்ட இது மாதிரி விஷயத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது. இப்போ எதுக்கு நான் பிரித்து சொல்கிறேன்னா, ஒவ்வொரு ராசியும் உங்களுக்கு எந்தெந்த விஷயத்தில் உதவி பண்ணுவாங்க, எந்தெந்த விஷயத்தில் உதவி பண்ண மாட்டாங்க, அதை பிரித்து சொல்கிறேன். நீங்கள் இந்த வீடியோ வச்சுக்கிட்டு அந்தந்த ராசி நேயர்கள்கிட்ட அதாவது எதிர்பார்க்கக்கூடாது. சரியா? இந்த வீடியோ ஒரு முக்கியமான வீடியோ தான். இதை வந்து நீங்கள் நல்ல நோக்கமாக பாருங்கள். சரியா? ஒவ்வொரு ராசியுமே உங்கள்கிட்ட எப்படி ஆக்ட் பண்ணுவாங்க, ரியாக்ட் பண்ணுவாங்க, எப்படி சப்போர்ட் பண்ணுவாங்க, எப்படி அப்போஸ் பண்ணுவாங்க, அதை தான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். பாருங்கள். சரியா?
சில பேருக்கு இந்த வீடியோ வந்து கொஞ்சம் ஒரு புரிதல் இல்லாமல் இருக்கும். ஆனால் சில பேருக்கு புரியும். உங்கள் உங்கள் குடும்ப உறுப்பினர்களே இந்த ராசியில் வந்தாங்கன்னா அவங்க இப்படி தான் உங்கள்கிட்ட பழகுவாங்க. சரியா? ராசி தான் ரொம்ப முக்கியம், மனதுக்கும் உடலுக்கும் உள்ளது. அடுத்து மீனராசி. மீனராசி எப்படி சார் ஆக்ட் பண்ணுவாங்க அப்படி பார்த்தோம்னா, மீனராசி உங்கள் மேலே நல்லா அக்கறையாக இருப்பாங்க. சரியா? உங்கள் மேலே அக்கறையாக இருப்பாங்க. உங்களுக்கு கண்ணுங்கிறதமாக பார்த்துக்குறாங்க. உங்கள் தனிப்பட்ட விஷயத்தில் நல்லா வெல்வசராக இருப்பாங்க. குடும்ப பழக்க வழக்கம் இருக்கும், பணப்பழக்க வழக்கம் இருக்கும். பணம், படிப்பு விஷயம், கல்வி, உங்களுக்கு தெரிஞ்சுக்கிற விஷயம் எல்லாத்தையும் சொல்லிக் கொடுப்பாங்க. பழக்க வழக்கத்துக்கு நல்லா வேண்டியவராக இருப்பாங்க. அது மாதிரி உங்கள் தாயார்கிட்டே அன்பாக இருப்பாங்க. வீடு, மனை, வண்டி, வாகன விஷயத்தில் நல்லா கோஆர்டினேட் பண்ணுவாங்க. நீங்கள் எது கால்நடை வளர்க்குறீங்க, விவசாயம் பண்ணுறதுனால நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. அது மாதிரி உங்களுக்கு அதிர்ஷ்டத்தின் மேல் நம்பிக்கை இருக்குன்னா அதுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. உங்கள் பிள்ளைகள் விஷயம் சார்ந்த விஷயம் இதுலேயும் நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. கணவன் மனை உறவு, குடும்ப வாழ்க்கை எல்லாத்துலேயும் நல்லா இணக்கமாக இருப்பாங்க. தொழிலையும் நல்லா இணக்கமாக இருப்பாங்க. சரியா? தொழில் வியாபாரத்தில் நல்லா இணக்கமாக இருப்பாங்க. அதுமாதிரி தூரதேசத்துக்கு போனாலும் நல்லா இணக்கமாக இருப்பாங்க. உங்களோட சந்தோஷத்துக்காக நல்லா மெனக்கிடுவாங்க. மீனராசினியர்கள் எதில் பிரச்சனைப்படுவாங்க சார் அப்படி பார்த்தோம்னா, மீனராசினியர்கள் வந்து உங்களுடைய அப்பா விஷயத்தில் கொஞ்சம் பிரச்சனை பண்ணுவாங்க. உங்கள் அப்பா விஷயத்திலும் சரி, உங்களோட பொது விஷயத்துலையும் பிரச்சனை பண்ணுவாங்க. அது மாதிரி உத்தியோகத்தில் வந்து அந்தளவு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. நீங்கள் ஒரு இடத்துல உத்தியோகம் பார்க்குறீங்க, அரசு உத்தியோகமாக இருந்தாலும் சரி, தனியார் உத்தியோகமாக இருந்தாலும் சரி, அங்கே வந்து மீனராசி இருந்தாங்கன்னா அந்தளவு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அது மாதிரி உங்கள் லாபத்திலையும் பெருசாக கன்சிடர் பண்ண மாட்டாங்க. உங்கள் லாபம், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ப்ராஃபிட் இருக்கும் பார்த்தீங்களா, உங்களுக்கு அதுலேயும் வந்து பெருசாக இருக்க மாட்டாங்க. அது மாதிரி உங்கள் வெற்றி, நீங்கள் எதனாச்சும் சக்ஸஸ் ஆகணும், ஒரு சின்ன ஆரம்பகால வெற்றி, ஒரு சின்ன விஷயத்தில் வந்து பெரிய லெவலுக்கு ஆகணும்னா அதுக்கும் வந்து அவங்க சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அவங்க பாட்டுக்கு அவங்க வேலைக்கு போயிடுவாங்க. ஸோ மீனராசினியர்கள் இது மாதிரி விஷயத்தில் வந்து உங்களுக்கு உதவ மாட்டாங்க. எதிர்ப்பில் தான் இருப்பாங்க, எதிரியாக தான் இருப்பாங்க. அடுத்து வந்து மேசராசி வந்து தனுசு ராசிக்கு எந்தெந்த விஷயத்தில் உதவ மாட்டாங்க, அதை பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ அடுத்து மேசராசி வந்து உங்கள் அதிர்ஷ்டத்து மேலே நம்பிக்கையாக இருப்பாங்க. சரியா? உங்களுக்கு ஒரு லக் அடிக்க போது, ஒரு அதிர்ஷ்டத்து மேலே நீங்கள் ஒரு காரியம் பண்ணுறீங்கன்னா அது நல்லா உதவி பண்ணுவாங்க. உங்கள் பிள்ளைகள் மேலே என்கரேஜாக இருப்பாங்க. உங்கள் குலதெய்வம் சார்ந்து விட்ட பூஜை புனஸ்காரம், ஆலய வழிபாடு, கோயில் உலகத்துக்கு போகிறது, மந்திரம் சொல்கிறது, கூட சேர்ந்து சாமி கும்பிட்றது, இதுக்கெல்லாம் நல்லபடியாக வருவாங்க மேசராசி. அடுத்து வந்து காரிய ரீதியாகவும் நல்லா இருப்பாங்க. உத்தியோகம், காரியம், தொழில், கடன்பட்டு அதை அடைக்கிறது, அதுமாதிரி உங்கள் தேக அரைக்க பிரச்சனை இதுலேயும் நல்லா இருப்பாங்க. தாய் மாமன் வரும்னு சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா, மாமன் உறவுக்கும் நல்லா சிறப்பாக இருப்பாங்க. உங்கள் சுகதுக்கங்களை கற்றுக்குறாங்க. உங்கள் கஷ்டத்தில் வந்து தோல் கொடுப்பாங்க. எதிர்பாராக நடக்கிற சம்பவத்துக்கு வந்து நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. நீங்கள் செய்கிற சில புண்ணிய காரியங்கள், சில மற்றவங்க செய்கிற உதவிகள், இதுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. உங்கள் அப்பா வழி ஒரு முறையில் நல்ல இணக்கமாக இருப்பாங்க. உங்களுக்கு ஒரு லாபம் வந்துச்சுன்னா நல்லபடியாக அதை கன்சால்டேட் பண்ணுவாங்க. உங்கள் லாபத்துக்காக நல்லா மெனக்கட்டுவாங்க, உழைப்பாங்க. ஸோ மேசராசி வந்து உங்கள் பக்கத்தை வச்சுட்டிங்கன்னா ஒரு நல்ல விஷயங்கள் நல்லா உங்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்க. குடும்பத்தையும் நல்லா பார்த்துக்குறாங்க. பணப்புழக்கத்துக்கு உதவியாக இருப்பாங்க. தனிப்பட்ட முறையில் அவங்க நல்லா பார்த்துக்குருவாங்க. காரிய வெற்றிக்கு நல்ல உறுதுணையாக இருப்பாங்க மேசராசினியர்கள். சரி சார், எந்த விஷயத்தில் எதிர்ப்பாங்க மேசராசினியர்கள் அப்படி பார்த்தோம்னா, மேசராசினியர்கள் எந்த விஷயத்தில் இருப்பாங்க அப்படி பார்த்தோம்னா, திருமண உறவு விஷயத்தில் எதிர்ப்பாங்க. சரியா? திருமணம், இணக்கம், கணவன் மனைவி உறவு, கூட்டு தொழில், நண்பர்கள், இந்த மாதிரி விஷயத்தில் ரொம்ப அவங்க பெர்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க. சரியா? அதில் இருப்பாங்க. அதுபோக வந்து உங்கள் குடும்ப விஷயத்தில் தலையிட மாட்டாங்க. குடும்பம்னாலே என்ன, பிஃபோர் மேரேஜ், ஆஃப்டர் மேரேஜ் ரெண்டிலுமே தலையிட மாட்டாங்க. அது உங்கள் வீட்டு விஷயத்தில் தலையிட மாட்டாங்க. அதேமாதிரி தொழில் விஷயத்திலும் தலையிட மாட்டாங்க. தொழில் வியாபாரம் பிஸ்னஸில் கண்டுக்காமல் இருப்பாங்க. அதுபோல் நீங்கள் தூரம் இடத்துக்கு போகிறீங்க, அலையிறீங்க, திரியிறீங்க, ஒரு காரிய விஷயமாக ரொம்ப அலைஞ்சிட்டு இருக்கிறீங்கனாலும் அதுலேயும் கண்டுக்க மாட்டாங்க. சரி, அதனால் மேசராசினியர்கள் இது மாதிரி விஷயத்தில் வந்து உங்களுக்கு எதிர்ப்பாக தான் இருப்பாங்க. உங்களை இக்னோர் பண்ணிடுவாங்க. சரியா? இப்போ உங்கள் அம்மாவுக்கு முடியல, உங்கள் மனைவிக்கு உடம்பு முடியல அப்படின்னா அவங்க வந்து கண்டுக்க மாட்டாங்க, அது பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. சரியா? சரிப்பா உன் பாட்டு பார்த்துக்கோ, உங்கள் அம்மா உடம்பு நீ பார்த்துக்கோ, உங்கள் மனைவி உடம்பு நீ பார்த்துக்கோ அப்படின்னா அவங்க விஷயமாக போயிடுவாங்க. அதுக்கு மெனக்கிட மாட்டாங்க. ஸோ தனிப்பட்ட முறையில் அவங்க வந்து உங்கள் உறவுகளுக்கு வந்து அந்தளவு உதவ மாட்டாங்க. குறிப்பாக தாய், தாரம், மனைவி. சரியா? ஆணுனா பெண்ணுனா மனைவி, ஆணுனா பெண்ணுனா ஆண், அப்படி எடுத்துக்கணும். சரியா நேர்களே? 7ஆம் இடங்கிறது லைஃப் பார்ட்னர் தான் குறிக்கும். லைஃப் பார்ட்னர் என்ன, கணவன் மனைவி உறவை தான் குறிக்கும். ஸோ அது மாதிரி விஷயத்தில் வந்து மேசராசிக்காரர்கிட்ட வந்து நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. உங்களுக்கு எதிர்ப்பாக தான் இருப்பாங்க. அடுத்து ரிஷபம் எப்படி சார் இருப்பாங்க அப்படின்னா, ரிஷபம் வந்து ஓரளவுக்கு உங்கள் குடும்பத்தை கூட அனுசரித்து போவாங்க. சரியா? ஓரளவு அனுசரித்து போவாங்க. காரிய வெற்றியாக இருப்பாங்க. சரியா? காரிய வெற்றிக்கு உதவுவாங்க. ஆரம்பகட்ட காலத்தில் நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணுவாங்க. உங்கள் குடும்பம், உங்கள் பிள்ளைகள், உங்களோட அதிர்ஷ்டம் இதுக்கெல்லாம் உறுதுணையாக இருப்பாங்க. கணவன் மனைவி உறவுக்கு ஒத்துழைப்பாங்க. குடும்ப உறவு, திருமணத்துக்கு பின்னாடி நடக்கிற குடும்ப உறவுக்கு நல்லா இருப்பாங்க. மிதுன ராசி வந்து ஆஃப்டர் மேரேஜ் உங்கள் லைஃப்பில் நல்ல ஒரு முக்கிய மைல் ஸ்டோனாக இருப்பாங்க. குடும்ப உறவுக்கு, கணவன் மனைவி உறவுக்கு நல்ல உறுதுணையாக இருப்பாங்க. அது மாதிரி செய்கிற காரியத்துக்கு நல்லா இருப்பாங்க. தர்ம கர்ம லாபஸ்தானத்துக்கு நல்லா இருப்பாங்க. நீங்கள் ஒரு காரியம் பண்ணுறீங்க, ஒரு பொது காரியம் பண்ணுறீங்க, வெகுஜன தொடர்பில் நல்ல ஒரு காரியம் பண்ணுறீங்க, மக்கள் நல்ல பண்ணி பண்ணுறீங்க, இல்லைன்னா கோயில் குளத்துக்கு வேலை பார்க்குறீங்க அப்படின்னா அது நல்லா செய்வாங்க. உங்களுக்கு கூட இருந்து சப்போர்ட் பண்ணி நல்லா ஆதரிப்பாங்க. தொழில், வியாபாரம், கர்மம், செய்கிற காரியம், பூஜை புனஸ்காரத்துக்கு நல்லா இருப்பாங்க. அதுலேருந்து வர லாபத்தையும் நல்லா கன்சிடர் பண்ணுவாங்க. அதுக்கு நல்லா இருப்பாங்க. ஸோ ரிஷப ராசிக்காரங்க வந்து
உங்களுக்கு வந்து ப்ரொஃபஷனலாக நல்லா இருப்பாங்க. தொழில், காரியம், வியாபாரம், பிஸ்னஸ் இதில் சம்மந்தப்பட்ட காரியத்தில் நல்லா இருப்பாங்க. அது சம்மந்தப்பட்ட காரியத்துக்கு நல்லா நீங்கள் வந்து அவங்கள யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா உதவி பண்ணுவாங்க. ரிஷபம் எந்த விஷயத்தில் சார் அப்போஸாக இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு பிடிக்காது. ப்ரொஃபஷனலாக பிடிக்கும். தனிப்பட்ட முறையில் உங்கள் சுக துக்கங்களை கண்டுக்க மாட்டாங்க. சரியா? இப்போ சண்டேன்னு வச்சுக்கோங்களேன், லீவுனா உங்கள்கிட்ட பேச மாட்டாங்க. எனக்கு வேலை இருக்குப்பா, நான் ஃப்ரீயாக இருக்கிறேன், சண்டே வந்து எனக்கு ரெஸ்ட்டு, நான் அதனால் உங்கள்கிட்ட பேச மாட்டேன். திங்கக்கிழமை வரேன், ஆஃபீஸுக்கு வரேன், தொழிலை பற்றி பேசுவோம், வியாபாரத்தை பேசுவோம் அப்படின்னு ப்ரொஃபஷனலாக இருப்பாங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் அக்கறை எடுத்துக்க மாட்டாங்க. உங்கள் ஹெல்த் மேலே அக்கறையாக இருக்க மாட்டாங்க. உங்கள் வீடு சம்மந்தப்பட்ட காரியங்கள் இதுலேயும் ரொம்ப அக்கறையாக இருக்க மாட்டாங்க. அதுபோக உத்தியோக ரீதியாக உங்கள் மேலே ரொம்ப சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. தொழில் வியாபாரத்துக்கு சப்போர்ட் பண்ணாங்க. உத்தியோக ரீதியாக ரிஷபராசினியர்கள் உங்களுக்கு மேலே அதிகாரி கீழே இருந்தாலும் அதெல்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. எதிர்பாராமல் வாழ்க்கையில் நடக்கிற சங்கடங்கள், உங்களுக்கு உடம்பு முடியாமல் போது, ஒரு இடத்துல கடன் வாங்கியிருக்கிறீங்க, ஒரு பிரச்சனை, ஒரு பஞ்சாயத்து, கோர்ட்டு கேஸுனாலும் வரமாட்டாங்க. அவங்க பார்த்துட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு போவாங்க. இந்த அமைப்பில் வந்து அவங்க இருப்பாங்க. சரியா நேர்களே? ரைட்டு. அடுத்து வந்து மிதுனம் எப்படி சார் இருக்கும் அப்படி பார்த்தோம்னா, மிதுனம் வந்து ஓரளவு வந்து உங்கள் மேலே நல்ல அக்கறையாக இருப்பாங்க. சரியா? தனிப்பட்ட முறையில் உங்களை அக்கறை செலுத்துவாங்க. உங்கள் வெல்வெஸ்டராக இருப்பாங்க. உங்களுக்கு நல்லா உறுதுணையாக இருப்பாங்க. ஆரம்பகால வெற்றிக்கு இருப்பாங்க. ஆரம்பகால வெற்றினா எப்படின்னா, ஒரு காரியத்தை செய்யும்போது கூட இருக்கிறது, அதுதான் பெரிய விஷயம். ஸ்டார்டிங்கில் இருப்பாங்க. சில பேர் பாருங்கள், சில காரியங்களை ஆரம்பிக்கும் போது ஸ்டார்டிங்கில் இருப்பாங்க, முடியும் போது பார்த்தா 2 பேர் தான் இருப்பான். ஆரம்பிக்கும் போது 10 பேர் இருப்பாங்க, முடியும் போது 2 பேர் தான் இருப்பாங்க. அது மாதிரி இந்த மிதுனராசிக்காரங்க வந்து ஆரம்பத்தில் இருப்பாங்க. சரியா? ஆரம்பத்திலே இருப்பாங்க, கடைசியிலே இருப்பாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. மிதுனராசி நேரில் நம்பி நீங்கள் போகலாம். மிதுனராசி நல்லா உங்கள் காரிய வெற்றிக்கு நல்லா தோல் கொடுப்பாங்க, கை கொடுப்பாங்க, கை தூக்கி விடுவாங்க. சுகத்துக்கங்களை பங்கெடுத்துக்குருவாங்க. உங்கள் தாய் வழி உறவு, தாய்மாமன் உறவு இதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுவாங்க. வண்டி வாகனம் வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏதோ கார் பைக் வாங்குறீங்கன்னா அதுக்கு காசுக்கு பணம் கொடுப்பாங்க. விவசாயத்துக்கு விட்டு துணையாக இருப்பாங்க. விவசாயம், கால்நடை வளர்ப்பு, பயிர் பச்சை, பூந்தோட்டம் இது மாதிரி வேலைக்கு நல்லா வருவாங்க. உத்தியோகத்தில் நல்ல சிறந்த உதவியாளனாக இருப்பாங்க. உத்தியோகம் பண்ணாலுமே உங்களுக்கு நல்லா வேண்டியவராக இருப்பாங்க. உங்கள் சிறந்த குளிக்காக இருப்பாங்க. அது மாதிரி கணவனுடைய உறவு, கூட்டு தொழில், நண்பர்கள், சொந்த பந்தம், ஷேர் மார்க்கெட், இன்வெஸ்டேஷன் இதுலேயும் பார்ட்னர் விஷயத்துலேயும் நல்லா இருப்பாங்க. தர்ம கர்ம லாபஸ்தானத்துக்கு நல்லா வருவாங்க. தொழில் வியாபாரம் மற்ற இதுக்கு நல்லா இருப்பாங்க. சரியா? தொழில் வியாபாரம், பொது காரியம் இதுக்கெல்லாம் மிதுன ராசி நல்லா பக்காவாக இருப்பாங்க. மிதுன ராசி வந்து ஒரு முக்கியமான அமைப்புங்க. மிதுன ராசி வந்து தனுசு ராசிக்கு நல்லா அடாப்ட் ஆவாங்க. மேக்ஸிமம் எந்த விஷயத்தில் பிரச்சனையாக இருப்பாங்க, பண விஷயத்தில் கொஞ்சம் எட்டியாக இருப்பாங்க. பண விஷயத்தில் வந்து ரொம்ப கண்டுக்க மாட்டாங்க. பணம் தேவைப்படுச்சா அவங்ககிட்ட வந்து நீங்கள் வாங்க முடியாது. பண விஷயத்தில் வந்து அவங்க கொஞ்சம் துண்டாக தான் இருப்பாங்க. அதுமாதிரி உங்கள் பிள்ளைகள் விஷயத்தில் சரி, பிள்ளையோட வெல்த் விஷயத்தில் நல்லா இருக்க மாட்டாங்க. அதிர்ஷ்டத்து மேலே அவங்களுக்கு அந்த அளவு நம்பிக்கை இருக்காது. நீங்கள் அதிர்ஷ்டமாக ஒரு காரியம் பண்ணீங்கன்னு நம்பிக்கை வர மாட்டாங்க. கோயில் குளத்துக்கு போனாலும் உங்கள் கூட வர மாட்டாங்க. சரியா? கூட வந்து சாமி கும்பிட்டு வைக்கிறதுலாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்காது. அது மாதிரி வந்து உங்களோட தூரதேச அமைப்புக்கு வர மாட்டாங்க. வெளிநாடு, வெளிமாநிலத்தோடு போகிறீங்க, இருக்கிற இடத்துக்கு வெளியே போகிறீங்க, அலைஞ்சு திரிஞ்சு ஒரு காரியம் பண்ணாலும் உதவ மாட்டாங்க. திடீர்னு உங்களுக்கு எதுவும் ஒரு பிரச்சனை வந்துருச்சு, திடீர்னு இக்கட்டான சூழ்நிலை மாட்டிக்கிட்டாலும் அவங்க சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு உடல்நல முடியல, தேக ஆரோக்கிய பிரச்சனை, சரி இக்கட்டான நிலையில் இருந்தாலுமே மிதுனம் வந்து கண்டுக்காமல் ஹாயின்னு போய்கிட்டே இருக்கும். ரைட்டு. அடுத்து வந்து கடகம். தனுசு ராசி, கடகம் இது ஒரு சஷ்டாச அமைப்பு. சஷ்டாச அமைப்புன்னா என்னென்னா, உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல வரும். பொதுவாக தனுசு ராசிக்கு வந்து ரிஷபம், கடகம், விருச்சிகம் இவங்களாம் அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. சரியா? கொஞ்சம் ஜகா வாங்குவாங்க. இருப்பினும் அவங்களால சில பிரயோஜனமும் இருக்குது. இந்த வீடியோவில் என்ன சொல்கிறேன்னா, எல்லா ராசியுமே வந்து தனுசு ராசி சப்போர்ட் பண்ணுவாங்க, சில விஷயத்தில் சப்போர்ட் பண்ணாமல் இருப்பாங்க. அதை தான் பிரித்து சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்ச சொல்கிறேன். சொல்லாத விஷயங்கள் நிறையா இருக்கும். அந்த விஷயத்தில் நீங்கள் சங்கடப்பட்டுட்டு இருப்பீங்க. அப்படி ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் சங்கடப்பட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் சொல்லணும், சார் நான் தனுசு ராசி, என் கூட வேலை பார்க்குறவர் வந்து சோ ராசி, இந்த ராசியில் இருக்கிறாரு, இவருக்கு எனக்கு இந்த விஷயத்தில் பிரச்சனை அடிக்குற வந்துக்கிட்டே இருக்குது, தீராத பிரச்சனையாக இருக்குது, இதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்கணும். அப்படி கேட்டால் தான் அதுக்குண்டான வழிபாடு பரிகாரம் சொல்லுவேன். நான் சொல்கிறது வந்து பரிகார வழிபாடு தான் சொல்லுவேன். அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வை சொல்லுவேன், பலன்கள்லாம் சொல்ல மாட்டேன். சரியா? நிறைய பேர் பலன்களை கேட்குறாங்க. பிறந்த டேட்டு எனக்கு 80 வயசு ஆகுது, 1956 பிறந்தேன், அவங்களுக்கெல்லாம் ஜாதகம் பார்க்க முடியாது. ஜாதகம் தாங்க பார்க்கணும். சரியா? கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் பிறந்த டேட்டு டைம் கொடுத்தனால நான் ஜாதகம்லாம் பார்க்க முடியாது. சுருக்கமாக எனக்கு புரியுற மாதிரி கமெண்ட் பாக்ஸில் கேட்டிங்கன்னா அதுக்கு உண்டான பரிகார வழிபாடு சொல்லுவேன். அதை நீங்கள் செய்யுங்க. நம்பிக்கையோடு சிரத்தை எடுத்து செஞ்சீங்கன்னா பிரச்சனை தீரும். அதுக்கு வந்து வேணால் நான் சொல்லலாம். ஏன்னா நான் கும்பிட்ற தெய்வம் உங்களையும் காப்பாற்றும். தெய்வம் தான் எல்லாத்துக்கும் முக்கியம். சரியா? தெய்வ சக்தியை வச்சு தான் இந்த வீடியோவே போடுறேன். சரியா நேர்களே? தெய்வம் எல்லாத்துக்கும் பொது, உங்களுக்கும் பொது, எனக்கும் பொது. சரியா நேர்களே? அதனால் அதை மட்டும் கேளுங்க. ரைட்டு. இப்போ என்ன சொல்ல வந்தோம் நம்ம? இப்போ கடகத்துக்கு வரோம். கடகம் வந்து ஒரு சஷ்டாச அமைப்பு தான். சரியா? கடகராசி எப்படி சார் உங்களுக்கு உதவி பண்ணணும் அப்படின்னா ரியாக்ட் பண்ணணும். ஓரளவு பண விஷயத்தில் நல்லா இருப்பாங்க, கொடுக்கல் வாங்கல நல்லா இருப்பாங்க. ஆரம்ப கல்வி படிக்கிறீங்க அப்படின்னா, நீ பள்ளிக்கூடத்தில் படிக்கிறீங்க அப்படின்னா படிப்புக்கு உறுதுணையாக பண்ணுவாங்க. பழக்க வழக்கத்துக்கு நல்லா இருப்பாங்க. குடும்பத்துக்கு வேண்டியவராக இருப்பாங்க. குடும்ப கௌரவம், உங்கள் பேர் புகழ் அந்தஸ்துக்கு உறுதுணையாக இருப்பாங்க. நீங்கள் ஒரு அதிர்ஷ்டம்
அப்படின்னா அதிர்ஷ்டத்துக்கு கை கொடுப்பாங்க. நீங்கள் அதிர்ஷ்டம் ஒரு லாட்ரி சீட் வாங்க போகிறீங்கன்னா அதுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. அதில் உங்களுக்கு கை கொடுப்பாங்க. கல்யாணம் பண்ண உறவு, குடும்ப வாழ்க்கை, ஆஃப்டர் மேரேஜ் இதுக்கு நல்லா இருப்பாங்க. தொழிலுக்கு நல்லா இருப்பாங்க. தொழிலில் ஒரு லாபத்துக்கும் நல்லா கை கொடுப்பாங்க. தொழில் வியாபாரம் அதில் உள்ள லாபத்துக்கு கை கொடுப்பாங்க. தூரதேசத்துக்கு நல்லா இருப்பாங்க. நீங்கள் அலைஞ்சு திரிஞ்சு பார்க்குறீங்க, ஒரு காரியத்தை எஃபெக்ட் போட்டு பார்க்குறீங்க அப்படின்னாலும் ஓரளவு கடகம் வந்து நல்லா உங்களுக்கு வந்து கை கொடுப்பாங்க, தோல் கொடுப்பாங்க, தூக்கி விடுவாங்க. அப்போ எந்த விஷயத்தை சொதப்புவாங்க அப்படின்னா தனிப்பட்ட முறையில் உங்களை கண்டுக்க மாட்டாங்க. சரியா, உங்களுக்கு ஒரு பிரச்சனை கண்டுக்க மாட்டாங்க. ப்ரொஃபஷனலாக இருப்பாங்க வழியா, தனிப்பட்ட விஷயத்தில் அவங்களுக்கு ஒத்து போகாது. கடமைக்கு தான் செய்வாங்க வழியா, தனிப்பட்ட விஷயத்தில் அப்பாற்பட்டு செய்ய மாட்டாங்க. சில பேர் பாருங்கள், நமக்கு ப்ரொஃபஷனலாக உதவ மாட்டாங்க. அது பைசாவுக்கு காரியத்துக்கு உதவ மாட்டாங்க. ஆனால் தனிப்பட்ட முறையில் பாசமாக இருப்பாங்க, நம்ம மேலே ஆசாபாசமாக இருப்பாங்க. ஆனால் அவங்களால எந்த பிரயோஜனமும் இருக்காது. அது மாதிரி தான் இவங்க வந்து தனிப்பட்ட முறையில் உங்கள் மேலே அக்கறை இருக்க மாட்டாங்க. அதுபோக வந்து உங்கள் உடன் பிறந்த சகோதர விஷயத்துலேயே அந்தளவு இணக்கமாக இருக்க மாட்டாங்க. உங்கள் தம்பி தங்கச்சியெல்லாம் அந்தளவு கண்டுக்க மாட்டாங்க. இப்போ வந்து நீங்கள் வந்து தனுசு ராசி, உங்கள் மனைவி கடகராசின்னு வச்சுக்கிறோம் ஒரு உதாரணத்துக்கு. உங்களுக்கு பின்னாடி தம்பி தங்கச்சி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க கண்டுக்க மாட்டாங்க. அவங்களோட இதை கண்டுக்க மாட்டாங்க. நம்ம குழந்தையான்னு கண்டுக்க மாட்டாங்க, அம்போன்னு விட்டுருவாங்க. அடுத்து உத்தியோகத்தில் எல்லாம் கண்டுக்க மாட்டாங்க. உத்தியோகம் பண்ணுறீங்க, ஒரு இடத்துல உத்தியோகமாக இருக்கிறீங்க, உங்கள் மேலே அதிகாரி வந்து கடகராசி இல்லைன்னா கீழே அதிகாரி கடகராசினா உங்களுக்கு அந்த சப்போர்ட் பண்ண மாட்டான். உங்களை பிரச்சனை பண்ணிட்டே இருப்பான். உங்கள்கிட்ட வந்து கான்ட்ராவாக இருப்பான். நீங்கள் ஏனேன்னா அவன் கோணம்மா, எதுக்குன்னா முதுகன்னு மோனேன்னு சொல்லியிருப்பான். அடுத்து வந்து உங்களுடைய ஆச்சாரமான காரியங்கள், பூஜை புனஸ்காரம், கோயில் காரங்கள், தர்ம காரியங்கள் இதுக்கெல்லாம் உதவி வர மாட்டாங்க. நீங்கள் அவங்ககிட்ட போய் நான் ஒரு காரியமாக போகிறேன், ஒரு கோயிலில் ஒரு விசேஷம் இல்லைனா ஊரில் ஒரு விசேஷம், ஊர் திருவிழா, ஒரு புண்ணிய காரியத்துக்கு போகிறேன் கூட வா அப்படின்னா உதவ மாட்டாங்க, வரமாட்டாங்க, சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ இது மாதிரி உங்களுக்கு பேர் எடுக்கிற காரியத்தில் வந்து அவங்க உதவ மாட்டாங்க. சரியா, உங்களுக்கு நல்ல பேர் வரணும், உங்கள் பேர் புகழ் அந்தஸ்துக்கு ஒரு நல்ல ஒரு கிரெடிட் வருதுன்னா கடகராசி உதவாது, காலவாரி விடும். அடுத்து வந்து சிம்ம ராசி. சிம்ம ராசி நல்ல அமைப்புங்க, ஒரு கோணம். சரி, சிம்ம ராசி வந்து பொதுவாகவே வந்து தனுசு ராசிக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க, நல்லபடியாக இருக்கும். சிம்ம ராசிக்காரங்க எப்படி சார் இருப்பாங்க அப்படின்னா நல்லா இருப்பாங்க, உங்கள் மேலே நல்ல ஆசபாசமாக இருப்பாங்க. சரியா, உங்கள் மேலே பாசமாக இருப்பாங்க, பிரியமாக இருப்பாங்க, உங்களுக்கு வெல்வசராக இருப்பாங்க, உங்கள் உயர்வுக்கு நல்லா பாடுபடுவாங்க, உங்கள் ஆரம்பகால வெற்றி, உங்கள் காரியம் எல்லாத்துக்கும் உறுதுணையாக இருப்பாங்க, உங்களுக்கு வேண்டியவராக இருப்பாங்க, உங்களுக்கு நல்ல உறுதுணையாக இருப்பாங்க, உங்கள் குழந்தைகள் குடும்பத்துக்கு நல்ல வேண்டியவராக இருப்பாங்க. அதே மாதிரி உத்தியோகம் பண்ணுற இடத்துல நல்லா இருப்பாங்க, உத்தியோகம் பண்ணுற இடத்துல மிகச்சிறப்பாக இருப்பாங்க. அலுவல் பணியில் வந்து ரொம்ப அக்கறையாக இருப்பாங்க. குறிப்பாக அரசாங்க பணியில் இருக்கிறீங்கன்னா நல்லா உதவி பண்ணுவாங்க. எதிர்பாராத சில பிரச்சனை வந்தாலும் சப்போர்ட் பண்ணுவாங்க, சுகதுக்கங்கள் கண்டுக்குருவாங்க. உங்களுக்கு வருகின்ற பிரச்சனைகள், இன்னல்கள், இடைஞ்சல்கள், இடர்கள் எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணுவாங்க. தர்ம காரியங்களுக்கு நல்லா கூட வருவாங்க. உங்களுடைய தனிப்பட்ட பேர் போல் அந்தஸ்துக்கு களங்கம் இல்லாமல் இருப்பாங்க. உங்கள் அப்பா விஷயத்தில் நல்லா கெட்டியாக இருப்பாங்க. உங்கள் அப்பா வழி உறவுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. மூத்த சகோதர விஷயத்தில் நல்லா இருப்பாங்க. அதே மாதிரி அலைச்சல் இதுக்கு நல்லா இருப்பாங்க. இப்போ வந்து உங்களுக்கு சிம்ம ராசியில் ஒரு மனைவி இருக்குது இல்லைனா கணவன் இருக்கார் அப்படின்னா தாம்பத்தியம் நல்லாயிருக்கும். சில ராசிக்காரங்க வந்து தாம்பத்தியம் நல்லா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. தாம்பத்தியம்னு என்ன, அயன சயன போகம். இப்போ நீங்கள் தனுசு ராசி, சில ராசி நேரில் தான் உங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க, அயன சயன போகம். அது 12ஆம் இடம் நல்லா இருக்கும். அப்படி பார்த்தோம்னா உங்களுக்கு எந்தெந்த ராசி நல்லா சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லட்டுமா, இந்த சிம்ம ராசி நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் வந்து தனுசு ராசியில் ஒரு ஆணாக இருக்கிறீங்க, சிம்ம ராசி பெண் வந்து நல்லா தாம்பத்தியத்துக்கு கூட இருப்பாள். அந்த படுக்கரை சுகம், தாம்பத்தியம், கணவன் உறவு இது வந்து மனிதனுக்கு ரொம்ப முக்கியம். மனித பிறந்ததே வந்து சந்தோஷத்தை அனுபவிக்க தான், குழந்தை பத்துக்காக தான். குழந்தை பத்துக்கு முகாந்தரம் பண்ணுறது வந்து கணவன் மனைவி இணைகிறது. தாம்பத்திய சுகம் மனப்பூர்வமாக மனசாந்தி அடையணும். சரியா, 2 பேருமே மனப்பூர்வமாக நிறைவு அடையணும். அதை கொடுக்குற இடம் வந்து படுக்கரை, அந்த சுகம் தான் தாம்பத்தியம். அதை தான் அயன சயன போகம்னு இருக்காங்க. போகம்னா என்ன, நம்ம வந்து சந்தோஷத்தை அனுபவிக்கிறது, சந்தோஷத்தை பிறர் கொடுக்கறது போகம்னா என்ன, விளைச்சல்னு அர்த்தம். சொல்லுவாங்க அந்த காலத்தில் 3 போக விளைச்சல் அப்படிம்பாங்க. போகம்னா விளைச்சல். நீங்கள் போகம் பண்ணால் தான் பிள்ளைங்கிற ஒரு விளைச்சல் வரும். சரியா, நேரில் அதனால தான் அயன சயன போகம்னு இருக்காங்க 12ஆம் இடத்தை. ஸோ சிம்மம் வந்து நல்லா அதை கோஆர்டினேட் பண்ணும். அதே மாதிரி உங்களுக்கு இதுக்கு முன்னாடி சொன்னதில் வந்து சிம்மம் நல்லா பண்ணும். அதே மாதிரி மேசமும் நல்லா பண்ணுவாங்க உங்களுக்கு. சரியா, மேச பார்ட்னரும் நல்லா உங்களுக்கு போகத்துக்கு நல்லா வருவாங்க. அதே மாதிரி கும்பமும் நல்லா வருவாங்க. சரியா, கும்பமும் வந்து உங்களுக்கு வந்து நல்ல அயனசேன போகத்துக்கு நல்ல பார்ட்னராக நல்லா இருப்பாங்க. சரியா நேர்களே, அது வந்து நல்ல எதுவும் பார்க்கப்படுகிறது. ஈவன் ரிஷபம் கூட வருவாங்க. சஷ்டாசம அமைப்பாக இருந்தாலுமே, முன்னுக்கு பின் முரணாக இருந்தாலுமே ரிஷபராசினியர்கள் அயனசேன போகத்துக்கு நல்லா இருப்பாங்க. அது ஒரு மனுஷனுக்கு ரொம்ப முக்கியங்க. ஆயிரம் தான் ஒரு மனிதன் வந்து பகலில் கஷ்டப்பட்டாலும் சரி, ஆணோ பெண்ணோ, நைட்டில் வந்து ஒன்று சேர்ந்து கணவன் மணி சந்தோஷமாக இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், அந்த எல்லா பிரச்சனையும் தீர்ந்து போயிடும். அன்றைக்கி அவங்க பேசுனது, வச்சது, சண்டை போட்டது, அவங்க அம்மாவை திட்டினது, இவங்க அம்மாவை திட்டினது, குடும்பத்துக்குள்ள உள்ள பிரச்சனை எல்லாமே அந்த நைட்டை சேராப்பெறும். அதான் ஊரில் சொல்லுவாங்க, பகலில் சண்டை போட்டுக்குருவாங்க, நைட்டில் ஒன்று சேர்ந்துக்குருவாங்கம்பாங்க. அந்த காலத்தில் இது ஈஸியாக சொல்லியிருப்பாங்க. கிராமத்தில் சொல்லுவாங்க, ஆமாடா பகலில் வந்து 2 பேரும் கட்டு உருளுவாங்க, அந்த சண்டை நடக்கும், நைட்டில் பார்த்தா ஒன்று சேர்ந்துக்குருவாங்க, ஒன்று சேர்ந்து 7-8 பிள்ளை பற்றி வச்சுருக்காங்க. அப்படிலாம் இருக்குது. அந்த காலத்துலலாம் நிறைய பார்த்துருக்கேன் நான். அக்கம் பக்கத்துலலாம் இன்னும் நிறைய பிள்ளைகள் இருக்கும். ஆனால் டெய்லி புருஷன் மாட்டி சண்டை போடுவாங்க.
சந்தோஷமாக இருப்பாங்க. சந்தோஷமாக இருக்க போய் தானே பிள்ளை பார்த்துக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து மனித வாழ்க்கையில் இந்த 12ஆம் இடம் செய்கிற வேலை. சரியா, அயனசேன போகம். ஸோ சிம்மம் வந்து அது கரெக்டாக மேட்ச் ஆகும். ரைட்டு, இதை ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப விஷயம். இந்த விஷயம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இன்றைக்கி வந்து தம்பதிகளோட பிரிவு வர்றது காரணமே இந்த விஷயம் தான். இது எல்லோரும் சொல்கிறது கிடையாது. சரி, இது மேலோட்டமாக அப்படியே முழுங்கிட்டு போவாங்க. ஆனால் எல்லார் மனசுலையும் இது வந்து இருக்கும். நீங்காத ஆசையாக, தனியாத தாகமாகவே இருக்கும். இது ரொம்ப முக்கியமான இடம். ஒருத்தங்க ஜாதகத்தில் 12ஆம் இடம் நல்லா இருக்கணுங்க. 12ஆம் இடம் சுபத்துவமாக இருந்துச்சுன்னா அவன் தனிப்பட்ட முறையில் கணவனோ மனைவியாக இருந்தாலும் பார்ட்னரை திருப்திப்படுத்துவாங்க. ரைட்டு, அடுத்து வந்து இன்னும் சொல்லலாம். ஒவ்வொரு ஆதிபத்தியத்துக்குமே உள்ளே போய் நல்லா சொல்லலாம். 1ஆம் வீடு, 2ஆம் வீடு, 3ஆம் வீடு எல்லாத்துக்குமே சொல்லலாம். பட் இதே வந்து 25 நிமிஷம் ஆயிடுச்சு. ரைட்டு, சிம்மராசி வந்து இந்த விஷயத்துலலாம் நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. அடுத்து வந்து எந்தெந்த விஷயத்தில் அப்போஸாக இருப்பாங்க சார் அப்படின்னா, பண விஷயத்தில் எட்டிக்காக இருப்பாங்க. அவங்ககிட்ட பணம் வாங்க முடியாது. பண விஷயத்தில் வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க. அது மாதிரி உங்கள் ஃபேமிலி விஷயத்தில் ரொம்ப தலையிட மாட்டாங்க. சரியா, வருவாங்க. சரியா, ஃபேமிலி ஏதோ உங்கள் வெல்விசராக இருப்பாங்க. ஆனால் உங்கள் குடும்பத்தில் உங்களுக்கும் அம்மாவுக்கும் பிரச்சனை, உங்களுக்கும் மனைவிக்கும் பிரச்சனைன்னு வரமாட்டாங்க. கொஞ்சம் தனியாக இருப்பாங்க. உங்கள் மனைவியாக இருந்தாலுமே குடும்ப விஷயத்தில் அந்தளவு, பிறர் விஷயத்தில் அந்தளவு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்க மாட்டாங்க. தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு வேண்டியவராக இருப்பாங்க. உங்கள் லைஃப் பார்ட்னராக இருந்தாலே தனிப்பட்ட முறையில் சந்தோஷத்தை கொடுப்பாங்க. ஆனால் ஃபேமிலி விஷயத்தில் வந்து கண்டுக்காமல் இருப்பாங்க. சரியா, குடும்ப ஃபேமிலி விஷயத்தில் கொஞ்சம் தூரமாக இருப்பாங்க. உன் படம் நீ பார்த்துக்கோப்பா, உன் சொந்தக்காரங்களை நீ பார்த்துக்கோ, நான் உனக்கு நல்ல மனைவியாக இருக்கிறேன், சரியா, பார்த்துக்குருவேன். அதே மாதிரி மனைவினா உனக்கு நல்ல கணவனாக இருக்கேன் அப்படின்ட்டு போயிட்டே இருப்பாங்க. காரியத்துக்கு வர மாட்டாங்க. தொழில், காரிய, வியாபாரத்துக்கு அந்தளவுக்கு கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஸோ உங்கள் தனிப்பட்ட விஷயத்தில், உங்கள் வீடு, அம்மா அப்பா விஷயம், உங்கள் தனிப்பட்ட பர்சனல் விஷயம், இணக்கம், இன்டகிரேஷன், நண்பர்கள், இது மாதிரி விஷயத்தில் அவங்க தூரம் போயிடுவாங்க. காரியத்துக்கு வர மாட்டாங்க. தொழில், காரிய, வியாபாரத்துக்கும் சிம்மராசி அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ரைட்டு, அடுத்து வந்து கன்னி எப்படி சார் இருக்கும் அப்படி பார்த்தோம்னா, கன்னி வந்து தனுசு ராசிக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படி பார்த்தோம்னா, கன்னி ராசி நேயர்கள் வந்து ஓரளவு உங்கள் மேலே நம்பிக்கையாக இருப்பாங்க. உங்களுக்கு வெல்விசராக இருப்பாங்க. லாபகரமான ஆளாக இருப்பாங்க. அவங்க வந்து உங்களுக்கு எப்போயுமே லாபகரமாக இருப்பாங்க. அவங்களால உங்களுக்கு நல்ல லாபம் இருக்கும், பொருளாதார வரவு இருக்கும், பணப்புழக்கம் நல்லா இருக்கும், பல வகையிலும் வருமானம் வரதுக்கு நல்லா உதவி பண்ணுவாங்க. குடும்ப சுகத்தை ஏற்றுக்குருவாங்க. உங்கள் தனிப்பட்ட பேர், புகழ், அந்தஸ்து, உங்கள் பர்ஃபார்மன்ஸுக்கு நல்லபடி உதவி பண்ணுவாங்க. உயர்கல்வி படித்தாலும் சரி, ஆரம்ப கல்வி படித்தாலும் சரி சப்போர்ட் பண்ணுவாங்க. நீங்கள் காலேஜில் படிக்கிறீங்க, தனுசு ராசியில் காலேஜில் வந்து உயர்கல்வி படிக்கிறீங்க, பிஜி பண்ணுறீங்களாம், கூட படிக்கிறாலும் இருந்தாலும் நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. உத்தியோகத்திலும் நல்ல நண்பனாக இருப்பாங்க. சரியா, உத்தியோகத்திலும் நல்லா இருப்பாங்க. கடன் கப்பு இருந்தாலும் சப்போர்ட் பண்ணுவாங்க. நீங்கள் கடன் வேணாலும் கடன் அடைக்கிறது பணம் கொடுப்பாங்க. உங்களுக்கு உடம்பு முடியினாலும் ஆஸ்பத்திரி கொடுப்பாங்க. ஸோ இதிலலாம் நல்ல ஒரு ஃப்ரெண்டாக இருப்பாங்க, நல்ல ஒரு நண்பனாக இருப்பாங்க, நல்ல ஒரு பார்ட்னராக இருப்பாங்க. கணவன் மனைவி உறவு நல்லாயிருக்கும். தித்திக்கும், இனிக்கும், சுவைக்கும். கூட்டு தொழில், நண்பர்கள், சொந்த பந்தம், இனிக்கும், இதெல்லாமே நல்லாயிருக்கும். அதே மாதிரி உங்களோட தனிப்பட்ட வெற்றி, உங்களுடைய தனிப்பட்ட சில அமைப்புகள், உங்களுடைய ஈகை, இறக்கம், கருணை, நீங்கள் மற்றவங்க உதவிங்க வைக்கிறீங்களா அதுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. தொழில் காரியத்திலே நல்லபடியாக வருவாங்க. தொழில், வியாபாரம், பிஸ்னஸுக்கு நல்லா இருப்பாங்க. அதுமாதிரி தூரதேச அமைப்பு அதுக்கும் நல்லபடியாக வருவாங்க. அயனசேன போகத்துக்கு நல்லா இருப்பாங்க. கன்னி ராசி, தனுசு ராசி நல்லா இருக்குங்க. திருமண வாழ்க்கையும் அந்த அயனசேன போகம் சூப்பராக இருக்கும். அடுத்து அப்போ எந்த விஷயத்தை சார் பிரச்சனை பண்ணுவாங்க அப்படின்னா, பிள்ளைகள் விஷயத்தில் பிரச்சனை பண்ணுவாங்க. பிள்ளைகள் விஷயத்தில் கண்டுக்க மாட்டாங்க. இவனுக்கு தனுசு ராசியாக இருக்கிறீங்க, உங்கள் மனைவி வந்து கன்னி ராசி அப்படின்னா, பிள்ளைகள் விஷயத்தில் நீங்கள் ரொம்ப அக்கறையாக இருப்பீங்க. அவங்க வந்து பிள்ளை விஷயத்தில் அப்படின்னு இருப்பாங்க, கொஞ்சம் எட்டி இருப்பாங்க. உன் பிள்ளையை நீ பார்த்துக்கோ, பிள்ளைகளை நீங்கள் கவனிச்சிக்கோங்க, நான் வேலையை பார்க்குறேன்ட்டு போயிடுவாங்க. பிள்ளைகள் விஷயத்தில் அந்தளவுக்கு கண்டுக்க மாட்டாங்க. அதுபோல் உங்களுக்கு திடீர்னு பிரச்சனை வந்துருச்சு, எதிர்பாராத இடர்கள் சங்கடம் வந்தாலும் அந்தளவுக்கு கண்டுக்க மாட்டாங்க. உங்கள் சகோதர விஷயத்தில் அந்தளவுக்கு சிறப்பாக இருக்க மாட்டாங்க. உங்கள் அண்ணன், அக்கா, தம்பி, தங்கச்சி விஷயத்துலேயும் வந்து கன்னிராசினியர்கள் வந்து அந்தளவுக்கு ஈடுபாடாக இருக்க மாட்டாங்க. சரியா, மற்றபடி அதை தவிர்த்து மற்ற விஷயத்தில் உங்களுக்கு ரொம்ப நண்பராக இருப்பாங்க. இது மாதிரி விஷயத்தில் எதிர்ப்பாக இருப்பாங்க. பொதுவாக குடும்பத்தில் பிள்ளைகள் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்க மாட்டாங்க. 2 பேரும் சேர்ந்து பிள்ளை பார்த்துட்டாலுமே அவங்க பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் தூரமாக தான் இருப்பாங்க. பிள்ளைகளை கண்டிஷன் பண்ணி வளர்ப்பாங்க. பிள்ளைகள் மேலே அந்தளவு அஃபெக்ஷனாக இருக்க மாட்டாங்க. சரியா, அது போக உடன்பிறந்த சகோதர விஷயத்தில் அந்தளவு அஃபெக்ஷனாக இருக்க மாட்டாங்க. இதெல்லாம் அவங்க காட்டுற எதிர்ப்பு. இதைத்தான் நம்ம எதிரி அப்படிங்கிறோம். ஓகே, அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசி எப்படி சார் இருப்பாங்க அப்படிங்கிறது, விருச்சிகம் வந்து தனுசுக்கு 12ஆம் இடம் தான். சரியா, விருச்சிகம் வந்து தனுசுக்கு 12ஆம் இடம் இல்லை. அடுத்து வந்து துலாம் ராசி. சரி, துலாம் ராசி சொல்லணும். துலாம் சொல்ல கன்னி தானே சொல்லியிருக்கேன். துலாம் வந்து தனுசு இது ஆகாதது. சரியா, இருந்தாலும் வந்து ராசியாதிபதி வந்து சுக்கிரன். துலாமுக்கு வந்து சுக்கிரன், தனுசுக்கு வந்து குரு. இவங்க பொதுவாக எப்படின்னா ராசி பொறுத்தவரைக்கும் ராசியாதிபதி பொறுத்த இருக்காது. சரியா, அந்த அமைப்பில் இருப்பாங்க. மனம் ஒத்துப்போகும், உடல் ஒத்துப்போகாது அப்படி சொல்கிற மாதிரி. எப்படி இருக்குது பார்ப்போம். இவங்க வந்து தனிப்பட்ட முறையில் ஓரளவு உங்களை நல்லா ஹேர் பண்ணுவாங்க, அக்கறையாக இருப்பாங்க, உங்கள் மேலே ஆசபாசமாக இருப்பாங்க, குடும்ப சுகத்தையும் ஏற்றுக்குருவாங்க, கொடுக்கல் வாங்கலாம் நல்லபடியாக இருக்கும், காரிய வெற்றிக்கு உறுதுணையாக இருப்பாங்க, எந்த காரியம் பண்ணாலும் பக்கத்தில் இருந்து சப்போர்ட் பண்ணுவாங்க, பிள்ளைகள் விஷயத்தில் நல்லா ஈகராக இருப்பாங்க, பூஜை புனஸ்காரம், கோயில் குளத்துக்கு போயிட்டு வருது, உங்கள் தனிப்பட்ட முறையில் நீங்கள் எடுக்கிற ஸ்டெப்ஸுக்கெல்லாம் நல்லபடியாக வருவாங்க. இதுவும் அறிவார்ந்த காரியங்கள் நீங்கள் பண்ணிங்கன்னா சப்போர்ட் பண்ணுவாங்க, கூட இருந்து ஒத்துழைப்பு பண்ணுவாங்க. கணவன் உறவு நல்லாயிருக்கும். ஆஃப்டர் மேரேஜ் நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க.
நல்ல இடக்கமாக இருப்பாங்க. எதிர்பாராத சில காரியங்கள் நடந்தாலும் சப்போர்ட் பண்ணுவாங்க. கர்மத்தில் நல்லா இருப்பாங்க. தொழில் வியாபாரம் பிஸ்னஸ் பண்ணாலும் நல்லா இருப்பாங்க. அதே மாதிரி லாபத்துலேயும் நல்லா இருப்பாங்க. நீங்கள் ஒரு தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த லாபத்துக்கு தொழில் மூலிமா செய்கிற லாபத்தை உண்டாக்குறதுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க இந்த துலாம் ராசி நேயர்கள். சரியா, ஓரளவு அந்த கர்மா தொழில் காரியம் அதில் உள்ள லாபத்துக்கு தன்னை நல்லா டெடிகேஷனாக அர்ப்பணிப்பாங்க. அப்போ எந்த விஷயத்தில் துலாம் மக்கர் பண்ணுவோம் அப்படி பார்த்தோம்னா, துலாம் எந்தெந்த விஷயத்தில் உங்களுக்கு எதிர்பார்ப்பாங்கன்னா, குடும்ப விஷயத்தில் எதிர்பார்ப்பாங்க. உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் உங்கள் ஹெல்த் இஷ்யூ வந்துச்சுன்னா கண்டுக்க மாட்டாங்க. உங்களுக்கு உடல்நல பிரச்சனை தனிப்பட்ட முறையில் நீங்கள் பாதிக்கப்படுறீங்கன்னா கண்டுக்காமல் போயிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி நீங்கள் உத்தியோகம் பார்க்குறீங்க, ஒரு இடத்துல உத்தியோகம் பண்ணுறீங்க, கூட வேலை பார்க்குறா இருந்தாலும் துலாம் ராசி கண்டுக்க மாட்டானுங்க, உங்கள் விஷயத்தில் கண்டுக்க மாட்டாங்க. அதே மாதிரி உங்களுக்கு தனிப்பட்ட சில காரியங்கள், வெகுஜன தொடர்புகள், உங்களுடைய பேர் புகழ் அந்த இதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஒரு காரியம் பண்ணி உங்களுக்கு பேர் வருது, பப்ளிசிட்டி ஆகிறீங்க, பாப்புலாரிட்டி ஆகிறீங்கன்னா அதுக்கு அவங்க வரமாட்டாங்க. பார்த்துக்கப்பா உன் பேர் போல் நீயே வச்சுக்கோ, அதுக்கெல்லாம் நான் வரமாட்டேன், அந்த ஆட்டிக்கெல்லாம் நான் வரல, அதுக்கு நான் அண்ணின்ட்டு போயிட்டே இருப்பாங்க. அதுபோல் தாம்பத்திய சுகத்துக்கு அந்தளவுக்கு மேட்ச் ஆக மாட்டாங்க. சரியா, அதான் சொன்னேன் பார்த்தீங்களா, மனசு ஒத்து போகும், உடல் ஒத்து போகாது. தாம்பத்திய சுகங்கிறது ரெண்டும் ஒத்து போகணும். மனமும் உடல் ஒத்து போனால் தான் பரிபூர்ண இன்பம் கிடைக்கும். அயனசேன போகத்துக்கு அந்தளவு ஒத்து போக மாட்டாங்க. பரிபூர்ண சுகத்தை அவங்ககிட்ட நீங்கள் பெற முடியாது. அதுபோக தூரதேசம் போகிறீங்க, வெளிநாடு வெளிமாநில தொடர்புலேயும் அவங்க அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபையாக இருக்க மாட்டாங்க. யாருக்கும் நீங்கள் மனம் கொடுத்து உதவி பண்ணுறீங்க, பணம் கொடுத்து உதவி பண்ணுறீங்கனாலும் அதுக்கு அவங்க உதவ மாட்டாங்க. இப்போ நீங்கள் துலாம் ராசியில் ஒரு கணவனை கல்யாணம் பண்ணியிருக்கிறீங்க, நீங்கள் தனுசு ராசி ஒரு பெண்ணு, நீங்கள் ஒருத்தர் பணம் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க, சரியா, ஒருத்தர் உதவி பண்ணு நினைக்கிறீங்க, அவங்க வேண்டான்னு சொல்லுவாங்க. அந்த அமைப்பில் இருப்பாங்க. ரைட்டு. அடுத்து விருச்சிகம். விருச்சிகம் உங்கள் ராசிக்கு 12 தான். சரியா, இருந்தாலும் ராசியாதிபதி ரொம்ப வேண்டியவர், குருவுக்கு வேண்டியவர். தனுசு ராசி குருவுக்கு செவ்வாய் ரொம்ப வேண்டியவர். விருச்சிகம் எப்படி சார் இருக்கும் அப்படி பார்த்தோன்னா, விருச்சிகம் நல்லா இருப்பாங்க. சரியா, உங்கள் மேலே அக்கறையாக இருப்பாங்க, உங்கள் வில்வசராக இருப்பாங்க, உங்களுக்கு வேண்டியதை பார்த்துக்குருவாங்க, தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு நல்லா இருப்பாங்க, கொடுக்கல் வாங்கல் குடும்ப பழக்க வழக்கம் நல்லாயிருக்கும். அதே மாதிரி உங்களுடைய காரியத்துலேயும் நல்லா இருந்துக்குருவாங்க. சரியா நேயர்களே, உங்களுடைய காரியத்துலேயும் நல்லபடியாக பார்த்துக்குருவாங்க. பணப்பழக்க வழக்கம் இதுலேயும் அவங்க சிறப்பாக இருப்பாங்க. உங்களோட தாய் வழி உறவு, உங்கள் சொந்த பந்தம் இணக்கம் எல்லாத்துக்கும் நல்லா வருவாங்க. நீங்கள் வீடு மனை வண்டி வாகனம் வச்சுனாலும் சப்போர்ட் பண்ணுவாங்க. நீங்கள் ஒரு வண்டி வாங்க போகிறீங்க, அதுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க, அதுக்கு பணம் கொடுப்பாங்க. அதுபோல் நீங்கள் விவசாயம் பண்ணுறீங்க, தோட்டம் வச்சுருக்கிறீங்க, துறவு வச்சுருக்கீங்களா நல்லா பண்ணுவாங்க. உயிர்வழி படிக்க போகிறீங்க, பிஹெச்டி எம்பிஎல் படிக்க போனாலும் அது சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ படிப்பு சம்மந்தப்பட்டது, உயிர்வழி சம்மந்தப்பட்டது, தனிப்பட்ட உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் சம்மந்தப்பட்டது, உங்களுடைய வித்தைகள், உங்களுடைய அதான் அவங்களுடைய எஃபெக்ட்ஸ், அதுக்கெல்லாம் நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. அதை ரெக்கக்னைஸ் பண்ணுவாங்க. உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் ரெக்கக்னைஸ் பண்ணுவாங்க. உத்தியோகத்தில் நல்ல நண்பராக இருப்பாங்க. சரியா, மேலே அதிகாரம் இருந்தாலும் சரி, கீழே இருந்தாலும் நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க, நல்லா ரெக்கக்னைஸ் பண்ணுவாங்க. எதிர்பாராத சில பிரச்சனை வந்தாலும் சப்போர்ட் பண்ணுவாங்க. உங்கள் தேக ஆரோக்கியத்தில் மேலே ரொம்ப கண்ணாக இருப்பாங்க. தர்ம காரியங்கள் ஈடுபட்டீங்க, கோயில் குளத்துக்கு போகிறீங்க, சில நல்ல காரியங்கள் பண்ணாலும் அதுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. உங்கள் தனிப்பட்ட சில நல்ல விஷயம், உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற வெற்றிகளுக்கு நல்லா இருப்பாங்க. எதிர்பாராத சில சம்பவத்துக்கும் உறுதுணையாக இருப்பாங்க. லாப நோக்கத்தோடு இருப்பாங்க. சரியா, லாப நோக்கத்திலே இருப்பாங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. உங்கள் உடன்பிறந்த சகோதர விஷயத்தில் அக்கறையாக இருப்பாங்க. உங்கள் அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி, சரியா, உங்கள் உடன்பிறந்த சகோதரர்கள், மூத்தவராக இருந்தாலும் சரி, இறையராக இருந்தாலும் சரி, அவங்ககிட்ட ரொம்ப அட்டாச்மெண்ட்டாக நல்லா அக்கறையாக இருப்பாங்க. அதே மாதிரி அயனசேன போகம் நல்லாயிருக்கும். சரியா, கணவன் மனைவி உறவு, படக்கரை சுகம் எல்லாம் நல்லாயிருக்கும். தூரதேச அமைப்பு, வெளிநாடு வெளிமாநிலம், இங்கிட்ட நீங்கள் எங்கே போனாலுமே கூட வருவாங்க, நல்லா ஒத்துழைப்பாங்க. இது எதுக்கு சொல்லனா, சில பேர் பார்த்தீங்கன்னா மனைவியை கூட்டிகிட்டு வெளியூர் போவாங்க, இல்லைனா வெளி மாநிலத்துக்கு போவாங்க, வரவே மாட்டேன்னு சொல்லும். உடன்பட்டு போகாது. நான் வீட்டில் தான் இருப்பேன், நான் ஒரு அட்மாஸ்பியரில் தான் இருப்பேன், உங்கள்கிட்ட அங்கிட்ட அலைய மாட்டேன் அப்படிலாம் சில பேர் அடாமெண்ட் போவாங்க. இவனுக்கு போதும்போது நான் இப்போ ஒரு வழி இல்லாமல் கூட்டு போய் சண்டை போட்டுருப்பாங்க போகிற இடத்துல. ஆனால் இவங்க நல்லா இருப்பாங்க. இந்த விருச்சிக ராசி நேயர்கள் நல்லா அடாப்ட் ஆவாங்க. அது மாதிரி கணவனுக்கு இணக்கமாக இருப்பாங்க, சந்தோஷப்படுத்துவாங்க. அப்போ எந்த விஷயத்தில் சார் பிரச்சனை பண்ணுவாங்க அப்படின்னா, இவங்க பிரச்சனை பண்ணுறது உங்கள் நண்பர் விஷயத்தில் பிரச்சனை பண்ணுவாங்க. உங்களுக்கு நண்பர் இருந்தாங்கன்னா நண்பர்களோட ஒட்டக்கூடாது அப்படிம்பாங்க. நீங்கள் எது தேவையில்ல பார்ட்னர் போட்டுருக்கீங்க, கூட்டு தொழில் பங்கு சந்தை பண்ணாலும் அதில் சில பிரச்சனை பண்ணுவாங்க. தொழிலில் அந்தளவு அக்கறை இருக்க மாட்டாங்க. இவங்க வேலைக்கு தான் வருவாங்க. விருச்சிக ராசி வேலைக்கு தான் வருவாங்க வழியே, தொழில் வியாபாரத்துக்கு அந்தளவுக்கு வர மாட்டாங்க. பிஸ்னஸுக்கு அந்தளவு அட்டாச்மெண்ட்டாக இருக்க மாட்டாங்க. பிள்ளைகள் விஷயத்தில் நல்லா இருக்க மாட்டாங்க. இப்போ நீங்கள் தனுசு ராசி, உங்கள் லைஃப் பார்ட்னர் விருச்சிக ராசினா பிள்ளைகள் விஷயத்தில் அந்தளவு அக்கறையாக இருக்க மாட்டாங்க. உங்கள் பாட்டுக்கிட்ட விட்டுட்டு போயிடுவாங்க. சரியா, விருச்சிகம் அந்தளவுக்கு உங்கள் பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையாக இருக்காது. பிள்ளைகள் விஷயத்தில் ரொம்ப கண்டிஷனாக இருப்பாங்க, கொஞ்சம் கான்ட்ரவர்ஷனாக தான் இருப்பாங்க. தனிப்பட்ட விஷயத்தில் உங்கள் மேலே ரொம்ப அக்கறையாக இருக்க மாட்டாங்க. சரியா, ஓரளவு எட்டி இருந்தால் பார்ப்பாங்க, உங்களை ரொம்ப மிங்கில் ஆக மாட்டாங்க. தேவைகளை பொறுத்துப்படுத்துவாங்க, ஆனால் தனிப்பட்ட விஷயத்தில் உங்களை கொஞ்சம் தூரம் வச்சு தான் பார்ப்பாங்க விருச்சிக ராசி. அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசிக்காரங்களுக்கே தனுசு ராசிக்காரங்க எப்படி இருப்பாங்க? நீங்கள் ஏக ராசியிலே ஒரு ஆள் இருக்கார் உங்கள் வீட்டில், உங்கள் மனைவியோ கணவனோ கூட பிறந்தவங்களோ இல்லைன்னா உங்களுக்கு வேலை கொடுக்குற முதலாளியோ யாரோ ஒருத்தர் தனுசு ராசி, ஒரே நட்சத்திரம் இல்லைன்னா ஒரே ராசி ஏதோ ஒன்று இருக்குது. அவங்க எப்படி சார் இருப்பாங்க அப்படி பார்த்துட்டோம்னா, அவங்க தனிப்பட்ட முறையில் உங்கள்கிட்ட அட்டாச்மெண்ட்டாக இருப்பாங்க. உங்கள் வெல்வசராக இருப்பாங்க. உங்கள் சுகத்துக்குங்களை ஏற்றுக்குருவாங்க. உங்களுடைய வெற்றிக்கு, உங்களுடைய காரிய அனுகூலத்துக்கு நல்லா கை கொடுப்பாங்க, தோல் கொடுப்பாங்க. குடும்ப நலனை பேணி காப்பாங்க. சரியா, உங்கள் தாய் தகப்பனுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க.
குடும்ப சுகம், வாழ்க்கையில் ஏற்படுற வெற்றிகள் எல்லாத்துக்கும் சக்ஸஸாக இருப்பாங்க. அது மாதிரி உங்கள் பள்ளியில் விஷயத்தில் நல்லா தோடு வைப்பாங்க. கடன்மணி உறவுகள் நல்லா இருப்பாங்க. சுருக்கமாக சொன்னோம்னா பிஃபோர் மேரேஜ், ஆஃப்டர் மேரேஜ் நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. தனுசு ராசி நல்லா சப்போர்ட் பண்ணும். தொழிலில் நல்ல லாபத்தையும் கொண்டு வருவாங்க. சரியா, தொழிலில் நல்ல லாபத்தையும் கொண்டு வருவாங்க. நல்லபடியாக இருக்கும். ஸோ ஒரு மனிதனுக்கு தனிப்பட்ட வாழ்க்கை, தொழில், லாபம் இதுக்கு வந்து தனுசு ராசி நல்லா சப்போர்ட் பண்ணும். அப்போ தனுசு ராசி எந்த விஷயத்தில் சார் எதுக்கும் அப்படி பார்த்தோம்னா, உத்தியோகம் பண்ணுற இடத்துல எடுப்பாங்க. ஒரே ராசியாக இருந்தால் உத்தியோகம் பண்ணுற இடத்துல பிரச்சனை வரும். ஆஃபீஸில் பிரச்சனை வரும். எதிர்பாராத சில விஷயத்தில் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு திடீர்னு முடியல, நீங்கள் ஒரு சிக்கலில் மாட்டிட்டீங்க, ஒரு விபத்தில் மாட்டிட்டீங்க, ஒரு கோர்ட்டு கேஸில் மாட்டிட்டீங்க அப்படின்னா தனுசு ராசிக்காரன் சப்போர்ட் பண்ண மாட்டான். அது மாதிரி வந்து உங்கள் குடும்பத்துக்கு உங்களுக்கு திடீர்னு பணம் தேவைப்படுது, பொருளாதார ரீதியாக தேவைப்படுது, கேஸ் கொடுக்கணும், திடீர்னு கைமாற்று ஒரு 10,000 தேவைப்படுது, கொடுறானா கொடுக்க மாட்டாங்க. சரியா, பண விஷயத்தில் ரொம்ப கெட்டியாக இருப்பாங்க. அது மாதிரி வந்து கணவன் மணி உறவில் வந்து அந்த அயன சேன போக நல்லா இருக்காது. படுக்கிற சுகம் வந்து அந்தளவு திருப்தியாக இருக்காது. சரியா, சில நெருடல் இருக்க தான் செய்யும். மனசுக்குள்ளே வந்து சில குறுகுறுப்பு இருக்க தான் செய்யும். அது மாதிரி தொலைத்தொடர்புகள், நீங்கள் சில காரியங்களாக வெளியே போகிறீங்க வர்றீங்க, அதுலேயும் வந்து நல்லபடியாக கோஆர்டினேட் பண்ண மாட்டாங்க. பொதுவாக அவங்ககிட்ட வந்து கோஆர்டினேஷன் அந்தளவுக்கு இருக்காது. தனிப்பட்ட முறையில் அவங்களை திருப்திப்படுத்துகிற விஷயத்தில் அந்தளவுக்கு கோஆர்டினேஷன் இருக்க மாட்டாங்க. ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, மற்ற உறவாக இருந்தாலும் சரி. சரியா, அது சம்மந்தப்பட்ட உறவில் அவங்களை எப்படி திருப்திப்படுத்தணுமோ திருப்திப்படுத்த மாட்டாங்க. சரியா, ஓகே நேயர்களே, ஓரளவு சொல்லியிருக்கிறேன். சரியா, தனுசு ராசிக்கு வந்து மகர ராசியில் ஆரம்பித்து ஒவ்வொரு ராசியாக சொன்னேன். மகரம், கும்பம், மேசம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசுலேயே முடிச்சிட்டேன். சரியா, உங்கள் ராசிக்கு உங்கள் ராசி எப்படி இருக்கும் அதிலே முடிச்சிருக்கேன். சொல்ல வந்தது பாதி, சொல்லில் கிடப்பது நெஞ்சில் தூங்கி கிடப்பது மீதி. நான் சொல்ல வந்ததே பாதி தான் சொல்லியிருக்கிறேன். இன்னும் மீதிய மனசுக்குள்ளே இருக்குது, இன்னும் நிறையா இருக்குது. ஒரு ராசிக்கு ஒரு ராசி எப்படி இருக்கும், எப்படி எதிர்வினை ஆற்றும், எப்படி ஆதரவு கொடுக்கும், எப்படி கை தூக்கும், எப்படி நட்பாக இருக்கும், எப்படி குழி பறிக்கும், எப்படி தோல் கொடுக்கும், எப்படி முதுகில் குத்தும், எப்படி நயவஞ்சகம் பண்ணும், எப்படி உங்களுக்கு வந்து இதாக இருக்கும், வெறுப்பு பார்ப்பட்டு இருக்கும். இதெல்லாம் நிறைய அனலைஸ் பண்ணலாம். ஏதோ ஓரளவு சொல்லியிருக்கிறேன். இது ஒரு அனலைஸ் தான். சரியா, ஒரு ராசிக்கு ஒரு ராசி எப்படி ரியாக்ட் பண்ண அனலைஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இது ஒரு கெமிஸ்ட்ரி, இது ஒரு சயின்ஸ் தான். சரியா, அதனால் இது ஒரு வேதியில் எடுத்துக்கோங்க. எதுவும் பிரச்சனை இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இந்த ராசிக்காரங்களுக்கு எங்களுக்கு இந்த விஷயத்தில் பிரச்சனை அப்படின்னு போடணும். சும்மா கேட்கக்கூடாது. தனுசுக்கும் மேசத்துக்கும் எப்படி இருக்குன்னு அப்படிலாம் கேட்கக்கூடாது. நான் தனுசு ராசி, மேச ராசிக்காரங்க என் புருஷன், இல்லைன்னா என் நண்பன், இல்லைன்னா என் காதலி, என் காதலன், எங்களுக்கு இந்த விஷயத்தில் பிரச்சனை வருது, இதுக்கு என்ன தீர்வுன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சொல்வேன் நான். வாழ்த்துக்கள். எல்லாம் இல்லை இறைவன் தனுசு ராசி நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து வளங்கள் நலங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயலுடன் நீடியோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.